ரிவ்யூ வந்து சூப்பராக நம்மளுக்கு பதிவு பண்ணுவாங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுவோம். குழம்பு மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னா பேஸ்ட் மாதிரி இருக்கும். அவங்க வந்து மட்டன் குழம்புல அங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். பேராவூரணி சைடு வந்து மட்டன் குழம்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பார்க்காம நான் வந்து டைனிங்க்கு வந்துட்டு இந்த தொக்கு எதையுமே நான் அனுப்ப மாட்டேன். நானே வந்து எழுப்பி விட்டுருக்கேன். எழுப்பி விட்டு டீ வச்சுலாம் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கினோம்னா நம்மளுக்கு சாம்பார் ஆகட்டும், மீன் குழம்பு ஆகட்டும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒரு இடத்துல இருந்து பார்த்து வாங்குறோம். பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து மொய் விருந்துக்கு சமைக்கிறவர் தான் அவரை கூப்பிட்டு வந்து நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு 4 நாள் எல்லாத்துக்கும் கம்பல்சரி டேஸ்ட் பண்ணுவாங்க. டெய்லியும் கூட டேஸ்ட் பண்ணுவாங்க. சில சமயம் சொல்ல முடியாது. அங்கே டேஸ்ட் பார்க்காம நான் வந்து டைனிங்க்கு வந்துட்டு இந்த தொக்கு எதையுமே நான் அனுப்ப மாட்டேன். அதில் வந்து நான் கான்ஷியஸாக இருப்பேன். சார் பேர் வந்து கார்த்திக். அவங்க வந்து ஏற்கனவே அவங்களுமே வந்துட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் கிராஃபிக்ஸில் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு கேமரா ரன் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது கேமரா ஓனாக வச்சிருந்து அதை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. திரும்ப அவங்க வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாங்க. ஒரு 2014 இருந்து 20 வரைக்கும் ஒர்க் பண்ணாங்க. 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 70, 80, 90 படம் கிட்ட பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்னன்னா அவங்க ஓனா கேமரா வச்சிருந்து ரெண்டல் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எதனால அவங்க வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஃபுட்டு செட் ஆகல. அவங்க அண்ணன் வந்து அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்தாங்க. அதனால என்ன பண்ணலாம், நம்மளும் வந்துட்டு ஒரு நல்ல ஃபுட்டை கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்தாங்க. காலையில நான் வந்து எத்தனை மணிக்கு நான் கடைக்கு வருவேன் அப்படின்னா, நான் மஹிந்திரா சிட்டிலேயே ஆகட்டும், கூடுவாஞ்சேரியில் நான் என்னோட ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு சில சமயம் வந்து ஒரு 6:30க்கு வந்து என்னோட ஒர்க்கர்ஸை நானே வந்து எழுப்பி விட்டுருக்கேன். எழுப்பி விட்டு டீ வச்சுலாம் கொடுத்துருக்கேன். டீ வச்சு கொடுத்துட்டு பசங்களை வந்து ரெஃப்ரெஷ் ஆகி நீங்கள் வாங்க நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி வர வச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 11:30க்குள்ளார முடிச்சு அந்த மாதிரி நான் ரன் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மாதிரி நான் வந்து ஒரு டைமை நான் ஒதுக்குனேன் அப்படின்னாக்க ஷூராக என்னால் முடியும். இப்பயும் நான் வந்து நான் மஹிந்திரா ஸ்ட்ரீட்டில் நான் கிளம்பும்போது 6 o'clock நான் கிளம்புவேன். நான் இங்கே வரும்போது ஒரு 6:45 அந்த டைமுக்கு நான் ரீச் ஆகிடுவேன். 6:45க்கு நான் வந்தனாவே போதும், இவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றத என்னால் கண்காணிக்க முடியும். ப்ளஸ் அவங்க அடுத்த இந்த வாரத்துக்கு தேவையான மசாலா நான் 1 day ஒதுக்குனேன்னா போதும், அதை நான் வறுத்து கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் டே அரைச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாக போயிட்டுருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரகிளிங் எதுவும் கிடையாது. ஏன்னா நான் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு அப்படின்றதுக்குனே ஒரு ஆள் வச்சுக்குவேன். இந்த 11:30க்கு கிச்சன் ஒர்க் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 2 அடுப்பு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா, இந்த டே மண்டேனா வேறு ஒர்க் இல்லை அப்படின்னா இந்த மசாலாவுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் டைம். இன்னொன்று வந்து அதே மாதிரி இந்த ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டியூஸ்டேயில் இன்னைக்கு இந்த ஒர்க் இல்லை, இன்னைக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். வீக்லி ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் டல்லாக இருக்கும். அந்த டேயில் வந்து இந்த மசாலா அரைக்கிறதுக்கு, ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் புளிலாம் பார்த்தீங்கன்னா மலையாளப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது நம்மளுக்கு ஆத்தூர் பக்கத்தில். அங்கே வந்து புளிலாம் ரொம்ப ஃபேமஸ், நிறைய விலையும். அதனால அங்கே வந்து டேஸ்ட்டும் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, அந்த புளி வந்து ரொம்ப புளிக்காது, ஆனால் லைட்டாக இனிப்பு சுவை இருக்கும். அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கினோம்னா நம்மளுக்கு சாம்பார் ஆகட்டும், மீன் குழம்பு ஆகட்டும் டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி பார்த்து இப்ப கொல்லிமலையில் பாத்தீங்கன்னா மிளகு வாங்குவோம், ஸ்பைசஸ் அங்க வாங்குவாங்க. ஏன்னா அங்க ரொம்ப ஃபேமஸ். மிளகு வந்து ஷூரா அங்கதான் வாங்குவோம். மிளகும் ஏலக்காவும் வந்துட்டு கண்டிப்பா அங்க இருந்தா வரும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபேமஸ். மிளகாகட்டும் ஏலக்காவட்டும் அங்கதான் விளையுது. அதனால அதோட ஃபிளேவர் வந்து நம்மளுக்கு தனித்துவத்தை கொடுக்கும். அதனாலதான் நம்ம ஒரு இடத்துலயும் அதை நம்ம பார்த்து வாங்க. கருவாடு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து வரும் நமக்கு. அந்த மாதிரி ஒன்னும் ஒரு இடத்துல இருந்து வரும். மிளகா பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைடு தான். எங்க ஊர் சைடு வந்து பாடாலூர் பக்கத்துல ஊட்டாத்தூர் ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து மிளகா நிறைய விளையும். எனக்கு வந்து வாரத்துக்கு 2 மூட்டை வந்து பஸ்ல வரும். அது நம்ம மிட் நைட்ல வந்து இங்க நம்ம கடைக்கு முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம ஒன்னு ஒரு இடத்துல இருந்து பார்த்து வாங்குறோம். அது வந்து சார் வந்து அதை தேடி வாங்குறத அவர் வந்து அதுல ஒரு ரிசர்ச் பண்றாருன்னே சொல்லலாம். அப்படிதான் அவர் பார்த்து அது வந்து என்னன்னா எங்க இருந்து அது வருதுன்னா கோயம்புத்தூர்ல இருந்து அந்த சோடா வருது. கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா சிறுவாணிக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த தண்ணியை வந்து அது கொடுக்கறதுனால அந்த சோடா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப சிறப்பு இருக்காது, அதுல சுகர் சிறப்பு இல்லாம நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். அதனால பார்த்து வாங்குறது. இன்னொன்று வந்து நான் இப்போ சாப்பிட்ட பிறகு இளநீர் பாயசம்னு ஒன்று கொடுப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அது என்னோட ஓன் ரெசிபி. அதுவுமே வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அது நம்ம ஓன், அதை நம்ம ரெடிமேடாக எதுவுமே வாங்குறது கிடையாது. அன்னன்னைக்கு இளநீர் வாங்கி அந்த மாதிரி நம்ம பண்ணுறது. இந்த மாதிரி ஒன்று பார்த்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுனால எல்லாத்துக்கும் மக்களுக்கு பிடிக்குது. மொய் விருந்து பார்த்தீங்கன்னா பேராவூரணியில் பெரிய கருப்பன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு தான் வந்துட்டு பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து மொய் விருந்துக்கு சமைக்கிறவர் தான் அவரை கூப்பிட்டு வந்து நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறது
அப்புறம் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறது, கோலாவை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டது தான். அதில் வந்து என்னன்னா, நான் வந்து அவங்க வந்து சொல்லி தரும்போது நான் வந்து அவங்க கூட நின்று கற்றுக்கிட்டு எனக்கு வராங்களே லேபர்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். அது அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்தும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்துட்டு நாகர்கோயிலாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. அங்கே வந்து மீன் குழம்பு எப்படி வைப்பாங்க, நல்லா வைப்பாங்க அப்படின்றதுனால அரைச்சி வைப்பாங்க. அவங்களாம் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி அரைச்சி வைப்பாங்க. இப்போ பேராவூரில் பார்த்தீங்கன்னா நண்டுக்குன்னு மசாலாவே தனியாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது எப்படின்னா 1 கிலோ தனியா, 1 கிலோ மிளகா, அப்படி அந்த சீரகம் மிளகு இப்போ 1 கிலோ எடுக்கணும் அப்படின்னா மஞ்சள் முதற்கொண்டு அதிலேயே போட்டு அரைப்பாங்க. இதில் வந்து இவ்வளோ ரேஷியோ போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது வந்து மீன் குழம்புக்கும் நண்டுக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்து ஒரு ஊரில் எது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம வந்து அந்த மசாலாவை நம்ம கேட்டு அரைச்சி வச்சுக்கிறது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஊருக்கும் யூனிக் டிஷ்ஷஸ் வந்து கண்டுபிடிச்சி அங்கேருந்து ஒருத்தவங்களை கூட்டு வந்து நம்ம கற்றுக்கிறது. மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பாங்க. நான் சொன்னல பெரிய கருப்பன் பேராவூர்லேருந்து மொய் விருந்துக்கு சமைக்கிறவங்க, அவங்க கூட இவங்க சமைக்க போனவங்க, இவங்களை கூட்டு வந்து அந்த மட்டன் குழம்புலாம் நம்ம வைக்கிறோம். நான் பேராவூர்னி சார், பேராவூர்னிலேருந்து இந்த கல்யாண ஆர்டருக்கெல்லாம் போவோம் சமையலுக்கு. அப்படி சமைச்சிக்கிட்டு இருந்ததுனால அப்புறம் பார்த்துட்டு ஒருத்தர் அந்த கருப்பன் மூலியமாக அழைச்சிட்டு வந்தாங்க. அவரோட நானும் வந்தேன். அப்புறம் பார்த்தா பேராவூர்னி சைடில் தான் நான் எங்கள் சாப்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் இது மட்டன் குழம்பு மட்டும் எங்கள் சைடில் வச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். பாக்கியெல்லாம் இங்கே உள்ளதான். திருச்சி மலைக்கோட்டையில் இங்கே சமையல் ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி இறால் தொக்கு வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இறால் தொக்கு நீங்கள் ஆகட்டும், கருவாடு சம்பல் ஆகட்டும், இதெல்லாம் வந்து இவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதனால் அவங்க கூட போய் சமைச்சு அவங்களுக்கு பழக்கம் இருக்குது. அதனால் நான் அங்கே போய் இருந்து இவங்க வருவாங்களா என்னன்னு அவங்க வீட்டில் நான் பேசி அவங்கள கூப்பிட்டு வந்து நான் எனக்கு சமைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ லேடிஸ்க்கு வந்து என்னென்னா வெளியில் அனுப்புறது ரொம்ப பயப்படுவாங்க. எங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து என்னென்னா திருப்தி இருந்துச்சு, நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்றதுனால அந்த லேடிஸை வந்து எங்களோட அனுப்பி வச்சுருக்காங்க. ஒரு 4-5 லேடிஸ் இருக்காங்க, அந்த ஊர்லேருந்தே 4-5 லேடிஸ் இருக்காங்க. அதாவது ஒருத்தவங்க சமைக்கிறவங்க மற்றவங்களாம் மேல் பார்த்து கொடுப்பாங்க. அரைக்கிறது, இதுக்கு என்ன வேணும், என்ன மசாலா, இதை என்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு வதக்கி அரைக்கணும் அப்படின்னாக்கா வதக்கி கொடுத்துட்டாங்கன்னா அதை அரைச்சி கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு 3-4 லேடிஸ் அவங்களும் அந்த ஊர்லேருந்தே இருக்காங்க நமக்கு. மீன் குறவு மூக்கை இருக்கும், இறால் மசாலா நாவை மயக்கும், நந்து கருவி வந்து வைக்கும், தேசி கோடி வாழை இலையில் நமக்காக இருக்கும்.